ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதிகனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் ஆயக்கலைகள் 64 ஒன்று என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த 64 கலைகளும் இந்த 63 கலைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதா இல்லையா என்பதை ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் சேர்ந்து அடையாளம் காட்டுகிறது என்பது உணரும் பொழுது ஒரு பெருமிதம். இந்த கலையின் மீது அதிக ஈடுபாடு இருப்பதால் இப்படி சொல்கிறோமா என்றும் நான் நினைப்பதுண்டு. அப்படி இருந்தாலுமே கூட இந்த கலைகள் மூலம் ஒரு தகவலை வெளிப்படுத்த முடியாமல் போனால் அது நமக்கு கூடிய அனுபவம் குறைவு அல்லது ஆர்வம் குறைவு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய இந்த கலையின் மூலம் ஒரு சொல்ல முடியாத தகவல் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. அப்படி பார்க்கும்போது இதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழில் அல்லது தமிழனாக பிறந்தவர் எடுத்துக்காட்டியிருக்கிறார். அதை கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் மாறி பல உருவங்களாக பரிமாற்றமடைந்து தற்போது கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நூல்கள் சம்பந்தப்பட்டது 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நூல்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை புரட்டி பார்க்கும் பொழுது அங்கே விதிவிலக்குகள் சொல்லப்படவில்லை. காலதேச வர்த்தமான சுருதி பேதம் சொல்லப்படவில்லை. இந்த காலதேச வர்த்தமான சுருதி பேதம் என்பது காலத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் சொல்லுவது, அது நடைமுறையில் ஒத்துப்போகவில்லை. நமக்கு நம்மளுடைய கணிப்புக்கு பிடிபடாமல் போகும் பட்சத்தில் இதை நாம் காலதேச வர்த்தமானத்தை எடுத்துக்கொள்கிறோம். நாம் சொல்லக்கூடிய தகவல்கள் நம்மால் ஊர்ஜிதப்படுத்த முடியாமல் உண்மையாக இல்லாத பட்சத்தில் விதிவிலக்கை தேடுகிறோம். இதுதான் யதார்த்த உண்மை என்பதை நிறைய நேரத்தில் கண்டிருக்கிறோம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு 1940 பிறந்த ஒருவர் வருகிறார், ஜாதகத்தை கொடுக்கிறார். அவருக்கு அந்த ஜாதகத்தை என்னிடம் கொடுக்கும் பொழுது வயது 73. சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறது. சிம்ம லக்னம் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறது. அந்த சுக்கிரனுடைய திசை நடைமுறையில் இருக்கிறது. அந்த சுக்கிரன் செவ்வாயினுடைய பிறக்கும்போது குருவினுடைய சாரத்தில் இருக்கிறார். கோச்சாரத்தின் போது செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கிறார். அந்த ஜாதகத்தை பார்த்துவிட்டு அவர் என்னுடைய தந்தையினுடைய சம வயது கொண்டவர். அவரிடம், அண்ணா, இந்த ஜாதகத்தில் நான் சொல்லும் அளவுக்கு நீங்கள் நினைக்கும் அளவுக்கு நான் ஒரு பெரிய ஜோதிடன் இல்லை. ஆனால் நீங்கள் வேற ஒருவரிடம் என்னை விட அனுபவம் அதிகம் உள்ளவர்களை கேளுங்கள் என்று சொன்னேன். அவர் சிரித்துக்கொண்டே என்ன சொன்னார், இல்லை, உனக்கும் நல்ல அனுபவம் இருக்கிறது, என்ன மனதிற்கு படுகிறதோ அதை சொல் என்றார். ஆனால் பலன் தவறாக வருகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பெண்களுடைய உறவை அடையாளம் காட்டுகிறது. அந்த கிரகம் இன்று கோச்சாரத்தில் 7ஆம் இடத்திலேயே இருக்கிறது. ஆனால் செவ்வாயினுடைய சாரத்தில் காட்டுகிறது. உங்களை விட மிக மிக வயது குறைந்தவளாக அடையாளம் காட்டுகிறது என்று சிரித்தார். இந்த வயதில் உனக்கு எப்படி சொல்ல தோன்றுகிறது, இது எப்படி சாத்தியம் என்றார். நான் ஜாதகத்தில் பலன் சொல்ல வேண்டும் என்றால் இப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று மெதுவாக சிரித்து கொண்டே, பரவாயில்லையே, ஜோதிடம் தெளிவாக இருக்கிறது என்று சிரித்தார். சொல்லுங்கண்ணா என்று. அதற்கு, இந்த உறவு எப்போ வந்தது, எப்போது போவோம் என்றார். பார்த்தேன், மெதுவாக சுக்கிரன் செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சுக்கிர திசை செவ்வாயினுடைய புத்தியில் சம்பந்தம் இருக்கிறது. ஆக இன்னும் ஒரு 4 வருடங்கள் போகும். இந்த 4 வருடத்திற்கு மேல் உடல்நல பலமாக பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து போய்விட்டார். அவர் போன பின்பு மனம் நீண்ட நேரம் அந்த ஜாதகத்தையே வட்டமிட்டு கொண்டிருந்தது.
அப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எல்லா ஜாதகத்திற்கும் அந்த பெண் சம்பந்தப்பட்ட உறவுகளை தந்துவிடுமா என்று பார்க்கும்போது அதற்கான வாய்ப்பில்லை. இப்படி காலதேச வர்த்தமான சுருதி வேதம் இங்கே நிற்கவில்லை, மனதில் ஆச்சரியத்தை தந்திருக்கிறது. சரி நண்பர்களே, இப்படி 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம், 7ஆம் இடம் சார்ந்த தகவல்கள், 7ஆம் இடத்துக்குரிய கிரகம், 7ஆம் இடத்தில் நின்ற கிரகம், 7ஆம் இடத்தை பார்த்த கிரகம், லக்னாதிபதி நின்ற நிலை, இதை அனைத்தையும் அனுசரித்துத்தான் ஒரு 7ஆம் இடத்தினுடைய பலனை அறுதிட்டு பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம் என்பதை நிறைய ஜாதகத்தில் கண்டிருக்கிறோம். அந்த வகையில் புதன் 7ஆம் இடத்தில் இருந்தால் அம்மா சௌக்கியமாக இருப்பார், அஸ்வவாகனம் உண்டு, சரீர சௌக்கியம் உண்டு, சரீர காத்திரம், ஸ்திரீ தனமுடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் வித்வான், நல்ல பெண்ணுடையவன், வாலிபத்தில் விவாகம் உண்டு, விசனமுடையவன், வாணிப வியாபாரத்தில் லாபம் உண்டு. சுக்கிரன் இருந்தால் துஷ்டன், மந்தன், வெகுலுத்தன், கீர்த்தியுடையவன், ஸ்திரீகளுடன் சேருவான், விபோஷம் பண்ணுவான். சுக்கிர திசை சனி புத்தியில் ஸ்திரீ விபச்சாரி தொழில் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். இது அப்படியே 100% பொருந்து போயிருக்கிறது ஓரிரு ஜாதகத்தில். சனி இருந்தால் சரீர தோஷம் உண்டு, விவாகம் 2, வேசி சம்போகன், ஸ்திரீ விரோதி, தேசாந்திர சஞ்சாரன், அந்நிய கிரகத்தில் பொசிப்பான், களத்திர ஆணி, பெரிய மனுஷால் வாஞ்சனை உண்டு, ரோகம், கைப்பதட்டம், துடுக்கன், காதில் ரணம் உண்டு. சனி திசையில் சுக்கிரன் பொசிப்பில் ஸ்திரீ விபச்சார தோஷம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் இடத்தில் ராகு கேது இருந்தால் விவாகம் 2, வித்சங்கமன், மூத்திர ரோகம், மகர இலக்கணம். 7ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் கூடி நிற்க நல்ல ஸ்திரீ உடையவன், சனி சந்திரன் கூடி நிற்க ஸ்திரீ இல்லாமல் போவான், சூரியன் ராகு நிற்க ஸ்திரீ மூலியமாய் திரவிய மாசம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் இடம் கன்னியாய் வியாழன் நிற்க 4 பாவர் கூடி நிற்க கலஸ்தர நாசம் என்று சொல்லலாம். 7இல் சனி இருக்க, லக்கினத்தில் சூரியன் இருந்தால் கலஸ்தர நாசம், 7இல் செவ்வாய் நிற்கில் கலஸ்தர நாசம். 7இல் செவ்வாய் இருந்து சுக்கிரனை பார்த்தாலும் கூடினாலும் கலஸ்தரம் 2, சனி கூடில் தாரம் 3. இது அப்படியே பொருந்து போயிருக்கிறது இரண்டொரு ஜாதகத்தில். இவர்களை பாவர் பார்த்தால் அண்டவியாதி வரும். லக்னத்தில் சனி இருந்து சுக்கிரன் கடகம், விருச்சிகம், மிதனம் இந்த ராசிகளில் இருந்தால் அவன் மலடாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1, 7, 12 பாவி இருக்க பெண்ஜாதியும் புத்திரியும் ஏனமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுக்கிரன் 3க்கு அதிபனாயிருந்தால் அதிக காமியாயிருப்பான். 7இல் சுக்கிரன் செவ்வாய் இருக்க பாவி பார்க்க அவன் உந்தி கமலத்தில் வியாதி உண்டு. 7இல் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் இருக்க அல்லது பார்க்க களத்திரம் புருஷன் அறிய தேடி உண்பால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு சில பெண்களினுடைய ஜாதகத்தில் கண்கோடாக பார்த்திருக்கிறோம். 7இல் சூரியன் பாபரன் கூடியிருந்தால் பல்லாவது கண்ணாவது ஓணமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. 7, 12 பாவி இருக்க சீரணச்சந்திரன் 7, 5 இருக்க ஆண் மலடா. 7இல் சனி இருக்க மகரம், விருச்சிகம், மேசம் இந்த ராசிகளில் சுக்கிரனும் சந்திரனும் கூடியிருந்தால் அவனுடைய ஸ்திரீ மற்றவர்களுடன் கூடி புருஷன் அறிய தேடி புருஷனுக்கு போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7இல் சூரியன் இருந்து சந்திரன் பாபருக்கு நடுவே இருந்தால் வியாதியாய் இருப்பான். 7இலும் லக்னத்திலும் பாபர்கள் இருந்து 9இல் சுக்கிரன் சூரியனுடன் கூடியிருக்க தாரமில்லாமல் தரித்திரனாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7க்குடையவன் பகையுடன் கூடினாலும் நேசமானாலும் முந்தின பெண் ஜாதிக்கு ஏனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 2வது பெண் ஜாதியுடன் வாழ்கிறான். 7க்கு அதிபன் பகைவனுடன் கூடினாலும் நேசமானாலும் முந்தின பெண் ஜாதிக்கு ஏனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுக்கிரன் 6, 8, 12 பாவி பார்த்தாலும் சம்பந்தப்பட்டாலும் கல்யாணம் இல்லை. எத்தனை கல்யாணமானாலும் திருமணம் தங்குவதில்லை, அதாவது கல்யாண வாழ்க்கை நிலைப்பதில்லை. லக்கினத்துக்கு 4இல் சனி சந்திரன் கூடி நிற்க 2ஆம் களத்திரருக்கு புத்திரர் உண்டு. சுக்கிரன் இருந்த ராசிக்கு 7க்கு அதிபன் எந்த திசையில் இருக்கிறானோ அந்த திசையிலிருந்து களத்திரம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 100க்கு 50% ஜாதகத்திற்கு ஒத்துப்போகிறது. 7க்கு அதிபன் சுபனாக இருந்தால் தயாள குணமுள்ளவனாக இருக்கிறான். பாவனாக இருந்தால் தருத்திரவானாக இருக்கிறான். சமமான கிரகமாக இருந்தால் இயல்பு வாழ்க்கையிலிருந்து அவனுக்கு ஒரு பெரிய மாற்றம் வருவதில்லை. இப்படி நிறைய தகவல்கள். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம்.
என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791199649. நான் தரும் பதிவுகள் அனைத்தும் உங்களுடைய ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு அதை தவறாக புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்க வேண்டாம். ஏனென்று கேட்டால் இதில் சரம் சிரம் தர்மம் கர்மம் காமம் மோட்சம் இப்படி நிறைய தன்மை இருக்கிறது. ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எல்லா லக்கணத்திற்கும் 7இல் இருக்கக்கூடிய சனி பாதகத்தை தருவதில்லை. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பாதகத்தை தருவதில்லை. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பாதகத்தை தருவதில்லை. இப்படி ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் வித்தியாசமான குணாதிசயங்கள் இருக்குது. அந்த வித்தியாசமான குணாதிசயங்களுக்கு ஏற்ப வித்தியாசமான கிரகங்கள் 7ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவும் சீரும் சிறப்புமாக அமைந்திருக்கிறது என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அதனால் இதில் இருக்கக்கூடிய தகவல்களை 7இல் இருக்கும் கிரகம் இப்படி இருக்கிறதே இப்படி சொல்லியிருக்கிறாரே என்று நீங்கள் யோசிக்கவோ பயப்படவோ வேண்டிய அவசியமில்லை. இதில் ஒரு முடிவுக்கு வர வேண்டுமானால் குறைந்தபட்சம் 10 வருடத்தை தாண்டிய அனுபவம் உள்ள ஜோதிடர்கள் மட்டும்தான் இதை அறிவித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். 7இல் சனி இருப்பவர்களுக்கு பாதகத்தை தரும் என்று சனி 7ஆம் இடத்தில் இருந்தால் பாதகத்தை தரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது பாதகத்தை குடும்ப வாழ்க்கையில் தருகிறது. பொருளாதார வாழ்க்கையிலையும் வெளிவட்டார வாழ்க்கையிலும் ஒரு அதீத திருப்தியையும் கௌரவத்தையும் மரியாதையும் ஜீவனத்தின் மூலம் அள்ளி தரவில்லை, கொட்டி இருக்கிறது என்பதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்று இயல்பான தாம்பத்திய நிறைவை விட பொருளாதாரத்தை நோக்கிய உலகமும் மனிதனும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதை மறுக்கவே முடியாது. எல்லாம் எல்லாவற்றையும் சம்பாதித்து விடும் பட்சத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று ஒரு தவறான மனோபக்கவத்தில் பணத்தை நோக்கி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த பணம் வந்த பிறகு எதையும் அனுபவிக்க முடியாத நிலையை இந்த உடல் தந்து விடுகிறது. ஆக இந்த உடல் உதவி செய்யாத பட்சத்தில் இந்த சம்பாதித்த அத்தனை பணமே அடுத்தவனுக்கு அது சந்தோஷத்தையும் நிம்மதியும் தருவதாக அமைந்து விடுகிறதை ஒழிய நமக்கு தருவதில்லை என்பதை மனதில் கொண்டு பணத்தின் மீது ஈடுபாடு குறையுங்கள். பணம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. உங்களோடு இருக்கும் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. சரி நண்பர்களே, அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.